ஹாய் வணக்கம். இன்றைக்கி அயனார்த்தனை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பல்லவன் லாட்ஜில் போலீஸ்காரங்கிட்ட போய் மாட்டிக்குவான். அப்போ மாட்டிக்கிட்டு என்ன பண்ண வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சோழன் அங்கே இருக்கான். அப்போ போயிட்டு சோழன்கிட்ட போய் கெஞ்சிரான், அண்ணா நான் ஒரு தப்பும் பண்ணலண்ணா அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சிரான். அப்போ என்ன பண்ணுறான், சோழனும் போய் போலீஸ்காரங்கிட்ட போய் கெஞ்சுறாரு. இல்லை என் தம்பி படிக்கிற பையன் சார், விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு கெஞ்சுறாரு. ஆனால் அப்போ போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு, படிக்கிற பையன் சொல்கிற லாட்ஜில் என்ன என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி பல்லவனை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி பாண்டியன் கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா, பாண்டியன் வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு கொஞ்சம் தயங்குவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட 2 நிமிஷம் பர்மிஷன் கேட்டு என்ன பண்ணுவான், வானதி ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு வானதி கிட்ட போய் பேசுவான். இது மாதிரி பேசாமல் இருக்காத, ஃபோன் அட்டன் பண்ணி என்னால் வேலையே செய்ய முடியல, கஸ்டமர் ஃபோனெல்லாம் வாங்கி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசு, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்கிறேன், ஆனால் அதனால என்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட இவன் கேட்க மாட்டான், நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ என்னை கல்யாணம் பொண்ணு பார்க்குறேன்ட்டு வரல, அப்படி தான் நான் இருப்பேன் அப்படி இப்படின்னு கோவமாகவே இருப்பாள். அப்போது நீ கோவமாக இருக்கிறது இருந்தால் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவான். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க வானதியை பார்த்து, என்னடி 2 பேரும் லவ் போயிடுச்சா அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வானதி சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பற்றியா, நான் பேசலன்னொன்னே அவனே வந்துட்டான் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு வெளியில் கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அவங்ககிட்ட, பாண்டியன்கிட்ட. ஆனால் உள்ளே அவ்வளோ சந்தோஷம், அவன் வீட்டுக்கு நம்மளை பார்த்து பேசுகிறான், அவனால் பேசாமல் இருக்க முடியலன்றதை சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிலாவும் சேரனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. சோழன் ஃபோன் பண்ணியிருப்பார். விஷயம் கேட்டு இது மாதிரி 3 பேரும் உள்ளே போய் போலீஸ்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் விட்டுருங்க சார், படிக்கிற பையன் சார் அப்படின்னா போலீஸ்காரர் அதெல்லாம் விட முடியாது, அந்த பொண்ணோட லாட்ஜியத்தை தங்குவோம், நாங்கள் விட்டுருந்தோமா சொல்லி இவங்க 3 பேரையும் திட்டி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, இல்லை நான் இந்த மாதிரி பெரிய ஆள் யாராவது இருந்தால் தான் அவங்க விடுவாங்கன்னு சொன்னானே. அப்போ சேரன் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு எம்எல்ஏவை நல்லா தெரியும், நான் வேணா கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எம்எல்ஏ பேசுவார். பேசினோன்னே பல்லவனை விடுறாங்க. அப்போது சேரனும் பல்லவனும் சைன் பண்ணிவிட்டு வெளியில் வரா மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை வெளியில் விடுற மாதிரி தெரியல. அது விடுவாங்களா என்னன்னு உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் வானதி என்ன முடிவெடுப்பாங்கன்றதையும் உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.